அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபுவானந்த் பேசுகிறேங்க. நாளையோட பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முடியுது. ஜெனரலாக மார்கழி மாதத்துக்கு ஒன்றே ஒரு பேர் உண்டு, பூட மாதம்னு சொல்லுவாங்க. மார்கழி முடிஞ்சு தை பிறக்குது நாளன்னைக்கு, தை பொங்கல், தை 1. தை பிறந்தாலே வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இது எதனால் சொல்கிறாங்கன்னா, மார்கழி மாதம் ஜெனரலாக பார்த்தா விளக்கு வெளியில் நிறையா வீட்டில் ஏற்றுவாங்க, பூ வைப்பாங்க, கோலம் போடுவாங்க. என்னென்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றது, பூட மாசம் எதனால சொல்றாங்கன்னா, அந்த மூதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகத்தில் இருக்குங்க. மூதேவின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த இந்த டைம்ல வந்து வீட்டில் வந்து அண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மார்கழி மாதம், இந்த பூட மாதம் முடியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க. தேவையில்லாத பொருள் அதாவது எல்லா பொருளையுமே வெளில எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி உள்ள திரும்பி வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் எது எது நம்மளுக்கு தேவை, எது தேவையில்லை. தேவையில்லாதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் அந்த காலத்துலலாம் பாயில தானே படுத்து தூங்குவோம். ஜெனரலாக இந்த குளிர்னால என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரம் தூங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து மூதேவி அண்டிடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பூட மாதம் கடைசி நாள் வந்து அந்த பாயெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துறது. பட் அந்த காலத்தில் பாய் யூஸ் பண்ணுறது, இப்போ பெட்டு யூஸ் பண்ணுறோம், காட்டு யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் கொளுத்த முடியாது ப்ராக்டிக்கலாக. பட் ஜெனரலாக அந்த குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதனால் பழைய பொருள் ஜெனரலாக எல்லார் வீட்லையுமே ஸ்டோர் ரூம்னு வச்சுருப்பீங்க. ஏதாவது இந்த பாத்ரூம் மேலே அதுக்கு மேலே அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்கள். எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, தேவையில்லாத டிஸ்போஸ் பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறது, பழசு போயிட்டு புதுசு வரணும்பாங்க. அதாவது ஒன்று அடையணும்னா ஒன்று இழக்கணுங்க. நீங்கள் புதுசு அடையணும்னா பழச வீட்டில் இருக்கிறத கிளியர் பண்ணணும். அதனால தான் சொல்கிறது, தை பிறந்தா வழி பிறக்கும்னு. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தை பிறக்கும், வழியும் பிறக்கட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.